ஜனம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மோட அரங்கத்திற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் பாஜக மாநில பிரச்சார பிரிவின் தலைவர் திரு குமாரி கிருஷ்ணன் அவர்கள். அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ இந்தியா டுடே, புதிய தலைமுறை, சி ஓட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி ஊடகங்கள்லாம் கருத்து கணிப்பு நாடாளுமன்ற தேர்தல் குறித்து வெளியிட்டிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பாஜக தான் முன்னிலை வகிக்கும் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எல்லா கருத்து கணிப்புமே பாஜக 400 தொகுதியை தாண்டும் அப்படி தான் சொல்லியிருக்கேன். அதுக்கு விசேஷம் என்னென்னா, தமிழ்நாட்டில் கூட பாஜக 20%, 21% ஓட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் என்ன விசேஷம்னா, திமுக ஊடகங்களே அதை தான் சொல்லுது. திமுக ஊடகங்களே அந்த கருத்து கணிப்பு சரியாக தான் சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. 21 பொய்யா தான் சொல்லுவாங்க, கரெக்டாக சொல்ல மாட்டாங்க. அப்போ 21ன்னா 31, 41 இருக்குன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் குறைச்சி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா முழு பூசணிக்காய் சோத்தில் மறைக்க முடியாது இல்லையா, கொஞ்சம் மறைச்சிருப்பாங்க. அவங்க 21 விழுக்காடு பிஜேபிக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் அகில இந்திய அளவில் அது பிரமாண்டம், அது காரணம் சொல்கிறேன். ஆனால் தமிழ்நாட்டிலேயே பிஜேபிக்கு 21% சொல்கிறாங்க பாருங்க. அதுவும் எதிரிங்களே சொல்கிறாங்க பாருங்க. அது வரவேற்கத்தக்கது, ரொம்ப நல்ல விஷயம். அது எப்படி நடந்திருக்குன்னா, 2019 திமுகவுக்கு 53% ஓட்டு இருந்தது கூட்டணிக்கு. இப்போ அது 36, 38ன்னு சொல்கிறாங்க. ஒரு 15 குறைக்கிறாங்க. 15 குறைக்கிறாங்க. அந்த அங்கே குறைஞ்சது பிஜேபி பக்கம் கூடியிருக்கு அப்படின்ட்டு நம்ம கருதுகிறோம், மொத்தத்தில் எடுத்துக்கிட்டா. ஆனால் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் 19% ஓட்டு இருந்தது பிஜேபிக்கு. பிஜேபி முழுமையாக எல்லா இடமும் போட்டியிடலை. போட்டியிட்ட அளவில் பார்த்தா 19% இருந்தது. இல்லை நீங்கள் குறைச்சலாக தான் போட்டிட்டீங்க, எல்லா இடமும் போட்டிக்கிட்டால் அந்த சதவீதம் வராது. இல்லை உங்களுக்கு ஒரு 3% தான் இருக்குது, 4% தான் இருக்குது, 5% தான் இருக்குது அப்படின்னுக்கிட்டு மற்ற பத்திரிகைகள் சொன்னாங்க. ஒரு கூட்டணி அமைச்சு போட்டியிடும்போது 2017 பாரதிய ஜனதா கட்சிக்கு அப்பவும் 19% வாக்கு இருந்தது. மதிமுக, தேமுதிக இவங்களோட கூட்டணி வச்சு போட்டியிட்ட போது 19% வாக்கு பாஜகவுக்கு இருந்தது. 2014 இருந்தது. அதனால் இப்போ இடையில் 2021 பார்க்கும்போது ஒரு 5%த்துக்கு உள்ளே தான் பிஜேபிக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. யார்? இந்த பத்திரிகைக்காரர்கள். யார் அப்படி சொன்னாங்களோ அவங்களே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 21% இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பிஜேபிக்கு. இப்போ எங்களை பொறுத்த மட்டும் பிஜேபிக்கு 21% தான் வாக்கு வங்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறது பொய், அது உண்மை இல்லை. பிஜேபியினுடைய வாக்கு வங்கி 38% தாண்டி இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. இதை பத்திரிகைகள் சொல்லலை. இப்போ திமுக, அதிமுகவினுடைய வாக்கு வங்கி பிஜேபி வாக்கு வங்கியை விடவும் குறைவாக இருக்குது அப்படி தான் சொல்கிறாங்க அந்த பத்திரிகைங்க. அது நம்ம பத்திரிகை இல்லை, அவங்கெல்லாம் நமக்கு எதிரிங்க தான். மோடியினுடைய சாதனைகள் எல்லாம் வெளியிட மாட்டாங்க அவங்க. ஐயா மோடி ஐயா குற்றச்சாட்டு பண்ணாங்களே திருநெல்வேலியில், அதுக்கு அந்த குற்றச்சாட்டு சரியானது. அப்படி குற்றச்சாட்டுக்கு உரிய பத்திரிகைகள் தான் என்ன சொல்கிறாங்கன்னா, அதிமுக பாஜகவை விடவும் குறைவாக தான் வாக்கு வங்கியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திமுகவுக்கு 15% வாக்கு வங்கி குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ திமுகவும் குறையக்கூடிய இறங்கிக்கிட்டே வருது, அதிமுகவும் இறங்கிக்கிட்டே வருது, பாஜக மட்டும்தான் ஏறிக்கிட்டே போகுது. இது பாஜகவினுடைய கருத்து இல்லை, அந்த பத்திரிகைகளுடைய கருத்து. அந்த பத்திரிகைகள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களாலே கூட திருநெல்வேலியிலே குற்றம் சாட்டப்பட்ட பத்திரிகைகள். பாஜகவினுடைய திட்டங்களை, மக்கள் நல திட்டங்களை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்காத பத்திரிகைகள். அந்த பத்திரிகைகள் சொல்லக்கூடிய ரிப்போர்ட் அது குறைவாக தான் அவங்க சொல்லுவாங்க, கொஞ்சம் குறைச்சி தான் சொல்கிறாங்க. ஆனாலும் பிஜேபி தான் வளர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் நல்லா தெரியுது. இன்னும் தேர்தல் வர்றதுக்கு ஒரு மாதமாவது இருக்குது, ஒரு மாதம் 1.5 மாதம் இருக்குது. இன்னும் வளர்ந்துக்கிட்டே போகும்.
பொதுவாக அந்த வாக்கு நிலவரம் என்னன்னா, ஒரு 25 தாண்டிட்டா மொத்தத்தில் ஜெயிச்சிருவோம். ஒரு 25 இப்போது அவங்க 21ன்னு சொல்கிறாங்கல்ல, ஒரு 10 ஏறிடுச்சின்னு வச்சுக்கிடுங்க, பிஜேபி தான் 39லையும் ஜெயிக்கும். இந்த 21ன்னுட்டு பிஜேபியினுடைய சர்வே சொல்லலையே, நாங்களா சொல்லலை, நீங்கள் தான் சொல்கிறீங்க. இன்னும் ஒரு 30 நாள் போனால் அது 21 31 ஆகும். அப்போ யார் வளர்ந்துட்டு இருக்கா? திமுகவுடைய வாக்கு வங்கி வளருதா? இல்லை, 53லேருந்து சரிஞ்சிருக்கு. அதிமுகவினுடைய வாக்கு வங்கி வளருதா? இல்லை, அது சரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. பிஜேபியினுடைய வாக்கு வங்கி தான் வளர்ந்துக்கிட்டே போகுது. அப்போ இன்னும் ஒரு 30 நாளில் வளரும்ல, 21 31 ஆகும்ல. அப்படி ஆனால் பிஜேபி தான் ஜெயிக்கும். அப்போ எத்தனையில் ஜெயிக்கும்? 39லையும் ஜெயிக்கும். ஜெயிக்கும்னா அப்படி தான் அது. அந்த பாடு தாண்டிட்டா 39லையும் ஜெயிச்சிடும். அப்போ பிஜேபிக்கு ஒரு நல்ல செய்தி இது, நல்ல செய்தி. சரி, இதுக்கு முன்னாடி பிஜேபி இங்கே ஜெயிக்காமல் இருந்ததுக்கு காரணம் என்ன? காரணம் என்னன்னா பொய் பிரச்சாரம் தான். திமுக பண்ணக்கூடிய பொய் பிரச்சாரம். திமுக பொய்யை தான் பேசுவாங்க, வேற எதுவுமே பேச மாட்டாங்க. பொய் தான் பண்ணுவாங்க, எல்லாம் பொய்யே தான் பேசுவாங்க. அந்த பொய்யை நாம் மக்கள்கிட்ட விளக்குறோம். இவங்க பொய் பேசுகிறாங்கங்கிறது எடுத்து சொல்கிறோம். நாம் எடுத்து சொல்கிறது எடுபட்டா நாம் ஜெயிப்போம், பிஜேபி ஜெயிக்கும். இப்போ பிஜேபி எடுத்து சொல்கிறது எடுபட்டுடுச்சு அப்படின்னு அர்த்தம். திமுக பொய் சொல்லுதுங்கிற எடுபட்டுச்சு. நம்ம சொல்லக்கூடிய உண்மை என்னென்னா, திமுகவை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு மக்கள் நல திட்டங்கள் எதுவுமே கிடையாது. எந்த ஒரு திட்டமும் கிடையாது. ஒரு திட்டம் கூட அவங்ககிட்ட கிடையாது. அவங்களே எங்ககிட்ட இப்படி திட்டம் இருக்குன்னு சொல்கிறது கிடையாது. அவங்க ஏதாவது திட்டம் இருக்குன்னு சொன்னாங்களா? இப்போ பிஜேபி எல்லா வீட்டுக்கும் சுத்தமான குடிநீர் கொடுக்குற திட்டம் இருக்குது சொல்லியிருக்கோம். ஆமாம், ஜல்ஜீவன் திட்டம் இருக்குது அப்படின்ட்டு பிஜேபி சொல்லியிருக்கோம். பிஜேபி எல்லோருக்கும் உணவு தரக்கூடிய திட்டம் இருக்குது. ரேஷன் கடையில் இலவசமாக அரிசியும் கோதுமையும் வழங்குகிறோம். எல்லோருக்கும் இலவச அரிசி வழங்கக்கூடிய திட்டம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். எல்லோருக்கும் வீடு கட்டுற திட்டம் இருக்குது நம்ம சொல்லியிருக்கோம். எல்லோருக்கும் வீடு கட்டித்தர்றோம் பிஜேபி. எல்லா வீடுகளுக்கும் கழிப்பறை கட்டித்தர்றோம் பிஜேபி. கிராம சடக்கு யோசனா, எல்லா கிராமத்துக்கும் சாலை வசதியை பிஜேபி பண்ணித்தருது. எல்லோருக்கும் தொழில் செய்ய வியாபாரம் செய்ய முத்ரா வங்கி கடன் அப்படின்ட்டு நம்ம திட்டம் வச்சுருக்கோம். முத்ரா வங்கி கடன். விஸ்வகர்மா யோசனா, அது ஒரு கடன் திட்டம் வச்சுருக்கோம். பெண்களுக்கெல்லாம் உதவக்கூடிய வகையில் கர்ப்பிணி பெண்களுக்கான ஒரு 6000 ரூபா 2000 ரூபா 5000 ரூபா அப்படின்னு அவங்களுடைய வங்கியில் செலுத்தக்கூடிய அவங்களுக்கு உதவக்கூடிய திட்டம் வச்சுருக்கோம். விவசாயிகளுக்கு 6000 ரூபா, ஆண்டுக்கு 6000 ரூபா விவசாயத்தை ஊக்கப்படுத்தக்கூடிய திட்டம் வச்சுருக்கோம். இந்த யூரியாங்கிற அந்த ஒரு மூட்டை உரத்தில் 2000 ரூபாயை விடவும் அதிகமான தொகையை மானியமாக தர்றோம். 2000 ரூபா மானியம் தந்து தான் அந்த யூரியா விற்பனை செய்யப்படுகிறது. மத்திய அரசு செய்யுது விவசாயத்துக்காக. இப்படி பல திட்டங்களை மத்திய அரசு வைத்திருக்கிறது. இந்த மாநில அரசு என்ன திட்டம் வச்சிருக்கு? மாநில அரசு நாங்கள் தகுதியான பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறோம் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. மாநில அரசு தகுதியான பெண்கள்னு சொல்கிறது கேவலமான விஷயம் இல்லை. முதல்ல எல்லா பெண்களுக்குன்னு சொன்னாங்க, அப்புறமா தகுதியான பெண்களுக்குன்னு சொல்கிறாங்க. அது பெண்மையில் தகுதி இல்லாமை, அது எப்படி? அது நமக்கு புரியலை. அப்படி சொல்லக்கூடாது. அது ஒரு கேவலமான விஷயம். அது தகுதியான பெண்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் திமுக என்ன பண்ணுதுன்னா, ஒரு மாதத்துக்கு 10,000 கோடி ரூபா கடன் வாங்குறாங்க. இப்போ ஒரு 33 மாதம் ஆட்சி நடத்தியிருக்காங்க. 3 லட்சம் கோடி ரூபா கடன் வாங்கிட்டாங்க. 4,58,000 கோடி கடன் வாங்கிட்டாங்க அதிமுக அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஒரு 3 லட்சம் கோடி இவங்களே கடன் வாங்கிட்டாங்க. இப்போ தமிழக அரசினுடைய கடன் 8 லட்சம் கோடியாக இருக்குது. சரி, இந்த கடனை யார் அடைப்பா? இதுக்கு வட்டியை யார் கட்டுவா? மக்கள் தானே கட்டணும்.
வரி பணத்தில் தானே போகும். அப்போ கடனை வாங்கி தான் அந்த 1000 ரூபாயை கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. 1000 ரூபாயை கொடுக்குற நேரத்தில் வீட்டு வரியை கூட்டிட்டாங்க. வீட்டு வரியில் கூட்டிட்டாங்க. இந்த சாராயத்தில் வருமானத்தை கூட்டுறாங்க. சாராய கடையில் போயிடுது. விலைவாசியை ஏற்றுறாங்க. சிமெண்ட் விலையை ஏற்றிட்டாங்க. கட்டுமான பொருட்கள் எல்லாம் விலைவாசி ஏறிடுது. எல்லாம் விலையேற்றம். இந்த விலையேற்றம் காரணமாக ஒரு 2000 ரூபா 3000 ரூபா ஒரு குடும்பத்துக்கு நஷ்டம் ஏற்படுது. அதில் ஓரிரு குடும்பங்களுக்கு ஒரு 1000 ரூபாயை கொடுக்குறாங்க. கத்தையாக எடுத்துக்கிட்டு ஒத்தையாக கொடுக்குறாங்க. இதுதான் திமுக செய்கிறது. அப்போது இப்படி மக்களை புடுங்கிறது, வஞ்சிக்கிறது, ஏமாத்துறது, இதுதான் திமுகவுக்கு கொள்கை. ஆனால் பாஜகவுக்குன்னுட்டு ஒரு கொள்கை இருக்குது. அதான் வீடு கட்டி கொடுக்குறது, ரேஷன் கடையில் தர்றது, அவங்களுக்கு 5 லட்சம் ரூபா ஆயுஷ்மான் பாரத் தர்றது. நோய், கொடிய நோய் வந்தால் அவங்க வேலை செய்ய, தொழில் செய்ய, வியாபாரம் செய்ய கடன் வழங்குறது. இப்படி ஒரு கொள்கை இருக்குது பிஜேபிக்கு. திமுகவுக்கு கொள்கை கிடையாது. அவங்க சம்பாதிக்கிறது, அவங்க வாரிசை விருத்தி அடைய செய்கிறது, அவங்க குடும்பத்தோடு சம்பாதிக்கிறது தான் அவங்க கொள்கை. ஆனால் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உதவுறது பாஜகவினுடைய கொள்கை. அப்படி இருக்கிறதுனால பிஜேபி தான் ஏறுமுகம். இப்போ 20ங்கிறாங்க, 21ங்கிறாங்க. இன்னும் ஒரு மாதம் ஆனால் அது 31 ஆகும். திமுக இறங்கிக்கிட்டு தான் வருது. இன்னும் ஒரு மாதம் ஆனால் இன்னும் இறங்கும். அப்போ ஜெயிக்க போகிறது பிஜேபி தான். அதை தான் இந்த கருத்து கணிப்புகள் சொல்லுது. இங்கே தமிழ்நாட்டில், இந்தியா பூராவும் அதுதான். அது அப்பட்டமாக தெரியுது. 400 தாண்டும் இந்த முறை பிரதமர் நரேந்திர மோடி. பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவுக்கு பிரதமராக மீண்டும் வரணும், அவருடைய வழிகாட்டுதல் வேணும் அப்படின்னு அமெரிக்கா நினைக்குது, ரஷ்ய மக்கள் நினைக்கிறாங்க, எல்லா உலகம் முழுமையும் இருக்கக்கூடிய மக்கள் அதை தான் நினைக்கிறாங்க. மோடி வரணும்னு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. ஏன்னா மோடி உலகத்துக்கே உதவக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார். உக்ரைன் பிரச்சனையில் மோடி தான் தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என் உலகத்தில் எந்த ஒரு பிரச்சனை, தட்பவெப்பநிலை மாறக்கூடிய, அந்த சுற்றுப்புற சூழல் மாறக்கூடிய, அந்த வெப்பம் அடையக்கூடிய, உலகம் வெப்பமாதல், அந்த அந்த பிரச்சனையில் அதுக்கு தீர்வு மோடிக்கிட்ட தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. சூரிய சக்தியை பயன்படுத்தணும், நிலத்தை தோண்டக்கூடாதுன்னுக்கிட்டு மோடி தான் சொல்கிறாரு. சூரிய சக்தியை பயன்படுத்தக்கூடிய அந்த கொள்கையை மோடி தான் உலகுக்கு கற்பித்து கொண்டிருக்கிறார். அதுக்கு மோடி தான் தலைமை தாங்கிறார். உலகத்தை பாதுகாக்கவும் மோடி தான், இந்தியாவை பாதுகாக்கவும் மோடி தான், இந்தியர்களுக்கு உதவும் நரேந்திர மோடி தான். அதனால் இந்த கருத்து கணிப்புங்கிறது பாஜகவுக்கு சாதகமாக இருக்குது இந்திய அளவில். அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலையும் சாதகமாக இருக்குது. தமிழ்நாட்டில் 39 தொகுதியிலையும் பிஜேபி ஜெயிச்சிடும். அதாவது 2014 39 தொகுதியிலையும் திமுக தோத்துடுச்சு. இப்போ என்ன 10 வருஷம் தான் ஆகுது. 39 தொகுதியிலையும் தோத்தாங்க. 2019 ஜெயிச்சாங்க. மீண்டும் இப்போ தோப்பாங்க திமுக. திமுக தோத்தா வேற யாரு ஜெயிப்பா? இறங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய அதிமுக ஜெயிக்குமா? ஏறிக்கிட்டே இருக்கக்கூடிய பிஜேபி தானே ஜெயிக்க முடியும். பிஜேபி தான் ஜெயிக்கும், முழுமையாக ஜெயிப்போங்கிறத இந்த கருத்து கணிப்பு சொல்லுது. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி இந்த செய்தி. கண்டிப்பாக சார், பல முக்கியமான தகவல்களை ஜனம் தமிழ் வாயிலாக பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். நேயர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.